ஹலோ, வெல்கம் டு மை இடம்பு சேனல். இன்று வெள்ளிக்கிழமை கதை நேரம். கதை நேரத்தில் மாளிகை புறத்தில் மறைந்த ரகசியம். இதான் கதையின் தலைப்பு. நித்யா கிராமத்தில் தனியாக வசித்து வரும். தனது பாட்டி வீட்டுக்கு சென்றது முதல் மழை பெய்து கொண்டிருந்தது. அவளால் வெளியில் எங்கும் செல்ல முடியவில்லை. கோட்டைபுரம் என்ற அந்த சிறு கிராமத்தை சுற்றி பார்த்து தனது ஆராய்ச்சிக்கு ஏதாவது உதவுமா என்று பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாள் நித்யா. மறுநாள் மதியம் மழை நின்றிருந்தது. ஆற்றங்கரை வரை போய் வருவதாக பாட்டியிடம் சொல்லிக்கொண்டு வெளியிலே வந்தாள். அங்கிருந்து ஆற்றங்கரையோரம் நடந்து வந்தாள். ஆற்று நீர் சூரிய ஒளிபட்டு தகதகவென ஜொலிப்பதையும் சுற்றியிருக்கும் பசுமையையும் கண்டு ரசித்தாள். கையில் இருந்த மொபைலில் புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டாள். பிறகு நடந்து வரும்போது அவள் கண்ணில் பட்டது அங்கிருந்த மலையடிவாரத்தில் நின்றிருந்த பாழடைந்த ஒரு மாளிகை. அந்த ஊர் மக்கள் அதை பேய் மாளிகை என்று சொல்வதை பற்றி கேட்டிருக்கிறாள். இயல்பாகவே துணிச்சல் மிக்கவள்தான் நித்யா. பழைய கட்டிடங்களை பற்றிய ஆராய்ச்சி படிப்பில் ஈடுபட்டிருந்தவள் நித்யா. அதனால் அந்த மாளிகையை சுற்றி பார்க்கலாம் என்று மாளிகையை நோக்கி நடந்தாள். அப்போது அங்கு சைக்கிளில் வந்த பெரியவர் ஒருவர், என்னம்மா இந்த பக்கம், எங்கே தனியாக போகிற என்று கேட்டதும், அதோ அந்த பாழடைந்த மாளிகையை பார்க்க போகிறேன் தாத்தா என்றாள். ஐயோ, அங்கெல்லாம் நீ போகக்கூடாது, அங்கெல்லாம் பேய்கள் நடமாடுதுன்னு சொல்கிறாங்க. அங்கு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஜமீன்தார் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டார். அவர் தான் பேய அலைகிறார்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அங்கே யாருமே போகிறதில்ல. அப்படி போகிறவங்க திரும்பி வரவும் இல்லை. ஆனால் நடு இரவு நேரங்களில் அங்கிருந்த கோபுர சாளரத்தின் வழியாக வெளிச்சம் தெரிவதாக பார்த்தவங்க சொல்கிறாங்க. நீ பேசாமல் வீட்டுக்கு போமா, பயந்துட போகிற அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக சென்று விட்டார். நித்யாவுக்கு இப்போது ஆர்வம் அதிகமாக கூடியது. கல்லும் முள்ளுமான பாதையில் நடந்து அந்த மாளிகையின் அருகில் வந்தாள். கதவை தொட்டவுடன் திறந்து கொண்டது. உள்ளே ஒரே ஒட்டடையும் சிலந்தி வலைகளுமாக இருந்ததையெல்லாம் பார்த்தாள். பழைய நாற்காலிகள், மேஜைகள் எல்லாம் தூசுபடிந்து இருந்தன. ஆனால் மர வேலைப்பாடுகளும் சுவர்களில் இருந்த ஓவியங்களும் அவளை கவர்ந்தன. அங்கு மாடிப்படிகள் தெரிந்ததும் அதில் ஏறி நடந்தாள். மேலே இருக்கும் வராண்டாவுக்கு வந்ததும் புத்தக அலமாரி கண்ணில் பட்டது. நித்யாவிற்கு இன்னும் அதிகமான ஆர்வம் ஏற்பட்டது. ஒரு புத்தகத்தை எடுத்தாள். அதில் இருக்கும் 2 பக்கங்கள் வாசித்ததும், என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க என்று ஒரு ஆணின் அலறல் கேட்டது. தைரியத்தை வரவழைத்து கொண்டு, யாரங்கே? புத்தகத்தை கீழே வைத்துவிட்டு ஓடி வந்து எட்டி பார்த்து சத்தமிட்டாள். ஒருவரையும் காணவில்லை. திரும்பவும் என்னை காப்பாற்றுங்கள் என்று சத்தம் வேகமாக கேட்டது. ஓ, இது மேலிருந்து வருகிறதா என்று மேலே படிகளில் திரும்பவும் ஏறினாள். மேலே மாளிகையின் கோபுரம் வரை சென்று பார்த்தாள். யாரையும் காணவில்லை. இப்பொழுது கொஞ்சம் பயந்தாள். இங்கு யாரோ இருக்கிறார்கள், பேய்கள் என்ற பெயரில் விளையாடுகிறார்கள். இப்படியாக அவள் புரிந்து கொண்டாள். இனி இங்கிருந்தால் ஆபத்து என்று வேகமாக திரும்பி நடந்தாள். அப்போதுதான் யாரோ பின்னால் வருவது போல உணர்ந்தாள். திரும்பி பார்க்காதே, ஓடு என்று அவள் மனசு சொல்லியது. ஒரே எட்டில் ஓடி வந்து வெளியே வந்து விட்டாள். அவள் வெளியே வந்ததும் கதவும் மூடிக்கொண்டது. அப்பாடா என்று மூச்சிறைக்க சற்று நின்று திரும்பி பார்த்தாள் நித்யா. ஆனால் அங்கே யாரையும் காணவில்லை. வீட்டை நோக்கி நடக்கும்போது சிறிது தூரத்தில் பாட்டி வருவதை கண்டாள். நித்யா கண்ணு, எங்கே போன? இவ்வளோ நேரம் ஆச்சு, உன்னை காணாமல் தவிச்சு போயிட்டேன் பாரு என்றாள். பாட்டி, பயப்படாதீங்க, நான் தான் வந்துட்டேனே, வாங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லி பாட்டி கையை பிடித்து கொண்டு வந்தாள். இனிமேல் நீ தனியாக எங்கும் போகக்கூடாது. உங்கள் அப்பா அம்மாவுக்கு யார் பதில் சொல்கிறது? கவலைப்பட்டு கொண்டே பாட்டி கூறினாள். சரி பாட்டி, இனிமேல் நான் எங்கேயும் போக மாட்டேன் என்று நித்யா சொன்னதும் நிம்மதியானாள் பாட்டி. மறுநாள் விடியும் போதே அந்த கிராமமே பரபரப்புடன் காணப்பட்டது. போலீஸ் ஜீப்புகள் அங்கு வந்தன. அந்த மாளிகையை சுற்றி வளைத்து உள்ளே சென்றனர். தூங்கியபடி இருந்த கொள்ளையனை கைது செய்து ஜீப்பில் ஏற்றினர். அவன் மூலம் மற்ற கொள்ளையர்களையும் பிடித்துவிட திட்டமிட்டனர்.
கிராம மக்கள் எல்லோரும் வாயடைத்து நின்றனர். நடந்தது இதுதான். வீட்டிற்குள் வந்தவள் தனது தோழி மாலாவின் தந்தை டிஎஸ்பி ரங்கநாதனுக்கு ஃபோன் செய்து கோட்டைப்புறத்தில் இருக்கும் தனது கிராமத்தை பற்றி சொல்லி, அங்கிருக்கும் மாளிகையின் கோபுரத்தில் ஏதோ ரகசியம் மறைந்திருக்கிறது, உள்ளே யாரோ மனிதர்கள் நடமாடுகிறார்கள், ஏதோ தப்பு நடக்கிறது என்று தகவல் கொடுத்து விட்டாள். அதனால் டிஎஸ்பி ரங்கநாதன் உடனே நடவடிக்கை எடுத்து விடியும் போதே காவலர்களுடன் அங்கு வந்து சேர்ந்தார். அதாவது ஒரு கொள்ளை கூட்டம் தங்கள் திருடிய பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து பல வருடங்களாக மாளிகையின் கோபுரத்தில் மறைத்து வைத்திருந்தனர். தாங்கள் மறைந்து வாழ பேய்கள் நடமாட்டம் என்று கிளப்பிவிட்டனர். வதந்தியையும் பரப்பிவிட்டனர். பின்தொடர்ந்து வந்தவரை கொலை கூட செய்திருக்கின்றனர். நித்யா மாளிகையின் உள்ளே போனபோது மாட்டிக்கொண்டது மாடு மேய்க்கும் மாரிமுத்து. யாருமில்லா சமயத்தில் அவன் உள்ளே வந்து நகைகள் மற்றும் பணத்தை பார்த்தவுடன் அதிர்ச்சியாகி நின்று விட்டான். அப்போது அங்கு வந்த கொள்ளையன் அவனை அடித்து மயங்கியதால் கட்டி போட்டு வைத்தான். மயக்கம் தெளிந்தவன் காப்பாற்றுங்கள் என்று அலற, நித்யா அதை கேட்டு மேலே வர, பக்கத்து அறையில் குடித்துவிட்டு தூங்கி கொண்டிருந்த அந்த கொள்ளையன் சத்தம் கேட்டதும் வெளியே வந்து நித்யாவை பார்த்து விட்டான். அவளை பிடிக்கத்தான் பின்னாடியே வந்திருக்கிறான். பிடிக்க முடியவில்லை என்று தெரிந்ததும் இந்த முறை மறவாமல் கதவை தாழ் போட்டு விட்டான். அதற்குள் கட்டுக்களை எப்படி அவிழ்த்து கொண்ட மாரிமுத்துவும் மாடிப்படிகள் இறங்கி வந்து மறைந்தும் கொண்டான். இது தெரியாத கொள்ளையன் மேலே சென்றதும் வாசல் கதவை மெதுவாக திறந்து கொண்டு தப்பித்தோம் பிழைத்தோம் என்று வெளியே ஓடி வந்து விட்டான். பயத்தில் மாரிமுத்து அன்று இரவு யாரிடமும் எதுவும் பேசவே இல்லை. நித்யா அங்கிருந்து தப்பித்ததால் அந்த கொள்ளையன் மறுநாள் காலை அவனது சகாக்கள் வந்தவுடன் நகைகள் பணத்துடன் அங்கிருந்து கிளம்பி விடலாம் என்று நினைத்தான். ஆனால் அன்று இரவு அவனுடைய சகாக்களும் வரவில்லை. விடியலில் போலீஸையும் எதிர்பார்க்கவில்லை அவன். அங்கிருந்து தப்பிய நித்யா தைரியமாக செயலில் இறங்கி கொள்ளையர்களை மாட்டி கொடுத்து விட்டாள். கோட்டைப்புறத்து கிராம மக்கள் அனைவரும் அவளை பாராட்டினர். நிச்சயம் நித்யாவுக்கு வீரப்பெண் என்ற விருது கிடைக்கும் என்று கூட சொல்ல வேண்டுமோ என்ன? நன்றி. ஜெயலக்ஷ்மி வெங்கடாஜலம் எழுதிய இந்த கதைக்கு அவருக்கு நன்றி கூறிவிடுவோம். படித்ததில் பிடித்த கதை. கேட்ட உங்களுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.